புகழை மாதிரி உண்டா? இந்த உலகத்தில் புகழுக்கு மயங்காதவர்கள் யார்? உங்களை போல உண்டா என்று சொல்லி பாருங்கள், அப்படியே உருகி போய்விடுவார்கள். இந்த அகில உலகத்திலேயும் புகழுக்கு மயங்காதவர்கள் நீங்கள்தான் சார் என்றார் ஒருவர். அப்படியா சொல்கிறீங்க என்று சொல்லி அசடு ஒழிந்தார் அந்த கேட்டுக்கொண்டிருந்தவர். அந்த புகழ்ச்சியே அவரை இப்படி ஆக்கிவிட்டது. ஒரு பூங்காவில் 2 பேர் சந்தித்து கொண்டார்கள். அந்த 2 பேரில் ஒருவரிடம் பணம் நிறைய இருந்தது, இன்னொருத்தரிடம் அறிவு நிறைய இருந்தது. பணம் அதிகமாக வைத்திருக்கிறாரே, அவருக்கு ஒரு ஆசை, யாராவது நம்மை புகழ மாட்டார்களா என்று. பக்கத்தில் இருக்கிற அறிவாளியோ மிக ஏழை. அதை புரிந்து கொண்டார் பணக்கார ஆசாமி. காசு கொடுத்தாவது அவரை நம்மை புகழ்ந்து பேச வைப்போமே என்று நினைத்தார். அந்த ஏழையை பார்த்து சொன்னார், இதை பாரு, என்கிட்ட 1000 பொற்காசு இருக்குது. அதில் ஒரு 100 பொற்காசுகளை உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ கொஞ்சம் என்னை புகழ்ந்து பேசணும், செய்வியா? அவர் சொன்னார், இது எனக்கு சரியாக படலை. ஏன்னா இது நேர்மையான பங்கீடு இல்லை. நீங்கள் பங்கு போடுறதுக்கு நேர்மை இல்லாததுனால நான் உங்களை புகழ்ந்து பேச மாட்டேன். அப்படியா? சரி, அப்படின்னா ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குவோம். என்கிட்ட இருக்கிறது 1000, இதில் உனக்கு 500, எனக்கு 500. இதை பிரிச்சுக்குவோம். இப்போயாவது என்னை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவியா? எங்கிட்ட 500, உங்கிட்ட 500 இருந்தால் நாம் 2 பேரும் சமம்தானே என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமாக பணம் வச்சிருக்கிற உன்னை எப்படி புகழ்ந்து பேச முடியும்? சரி, நான் வச்சிருக்கிற அவ்வளவையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன். 100 பொற்காசுகளையும் நீயே வச்சுக்கோ. அப்போவாது என்னை புகழ்ந்து பேசலாமா? நீ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா நான் பணக்காரன் ஆயிடுவேன், நீ ஏழையாக ஆயிடுவ. செல்வந்தனாகிய நான் ஒன்றுமே இல்லாத ஏழையாகிய உன்னை எப்படி புகழ்ந்து பேசுவேன்? இதுவும் நியாயம்தானே. ஒன்றும் இல்லாதவனை புகழ்ந்து பேசி என்ன பயன்? இப்போதுதான் அந்த பெரிய மனிதன் யோசித்தான். நாம் என்ன செய்தாலும் இந்த ஏழையின் வாயிலிருந்து புகழ்மொழிகளையே வாங்க முடியாது. இது நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்து. புகழ் மொழிகளை விலைக்கு வாங்க முடியாது. அப்படி வாங்க முயன்றாலும் அது சரியாக இருக்காது. புகழ் என்பது அதுவாக வந்து சேர வேண்டும். அப்படி அதுவாக வந்து சேர வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த மாதிரி நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அதுதான் முறை. அதை விட்டுட்டு காசு கொடுத்து புகழ வைப்பதோ காகிதத்தில் அச்சடித்து ஒட்ட வைப்பதோ நிலைத்த புகழாக அமையாது. அந்த நேரத்தில் அது மின்னலென கன்சுமிட்டு ஓடிவிடும். ஒரு பெரிய சுவர், அதிலே ஒரு ஆள் ஒரு சுவரொட்டியை பசை தடவி ஒட்டி கொண்டிருந்தான். இன்னொருவன் நெருங்கி சென்று அது என்ன என்று உற்று பார்த்தான். பிறந்த நாள் காணும் பெரியவரே, நீங்கள் பல்லாண்டு வாழ்க என்று அதில் எழுதியிருந்தது. எங்க, நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கணும்னா நேராக அந்த பெரியவரையே பார்த்து சொல்லக்கூடாதா? இப்படி இந்த சுவத்தில் உங்கள் வாழ்த்தை இப்படி பசை தடவி ஒட்டுறீங்களே, நீங்கள் இங்கே இப்படி ஒட்டுறது அந்த பெரியவருக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? அந்த பெரியவரே நான் தான்.